இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்கி தந்த இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, ஏசாயா 66வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் படிக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று கேட்டுவிட்டு 2வது வசனத்திலே சொன்னார், என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, ஆண்டவர் யார்? சங்கீதம் 95:3 சொல்லப்பட்டபடி கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனுமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் மகா தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்துவின் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்று எழுதியிருக்கிறதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். அவர் யார்? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, ஆகவே அவர் மகா தேவன் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மகா தேவனாகிய கர்த்தர் நம்மிலே ஆச்சரியமாய் ஒரு காரியத்தை செய்யும்படி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், வேதத்தை நாம் படிக்கும்போது நியாயாதிபதிகளின் புத்தகம் 15வது அதிகாரம் 14வது வசனத்திலே, அவன் லேகி வரைக்கும் வந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. அன்பானவர்களே, இப்பொழுது ஒரு பலன் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் இந்த மனிதரை கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல மாறுகிறது. அன்பானவர்களே, வானம் எனக்கு சிங்காசனம் என்று சொன்ன இவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மை கட்டி வைத்திருக்கிற எந்த கட்டுகளாக இருந்தாலும் அவைகளை நெருப்புப்பட்ட நூல் போல மாற்றுகிற வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை தருகிறார். அது சாதாரணமான பலம் இல்லை. அன்பானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது மகாபலம் என்று சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனத்திலே, அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, அவனுக்குள் இருந்த அந்த மகாபலத்தை இந்த தெலீலாள் பார்த்தபோது சிம்சோனிடத்திலே கேட்கிறாள், உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது. அன்பானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 147வது சங்கீதம் 5வது வசனம், நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது என்று எழுதியிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? அவர் பெரியவர் மட்டுமல்ல, மகாபலம் உள்ளவர். ஆகவே அவருடைய பிள்ளைகளுக்குள் ஆண்டவர் பலத்தை வைக்கிறார். அது சாதாரணமான பலம் அல்ல, மகாபலத்தை வைக்கிறார். எந்த கட்டுகளாக இருந்தாலும் அவைகளை அறுந்து போக செய்கிற வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. யார் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அவர்களில் இருந்து நீக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி அந்த இருதயத்தை சுத்தப்படுத்தி
அன்பானவர்களே, தேவன் தம்முடைய பலத்தினால் அவர்களை இடைகட்டுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நாம் படிக்கும் போது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் எதிர்பார்ப்போடு இந்த மண்ணிலே வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் நடுவில் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஆகவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற ஆண்டவராக வந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 28, 29 அந்த வசனங்களை நான் படிக்கிறேன், கவனியுங்கள். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அன்பானவர்களே, 29வது வசனத்திலே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, அநேகம் தரம் முயற்சி செய்து சோர்ந்து போய்விட்டீர்களா? இப்பொழுது ஆண்டவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் அல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். அவர்களை என்ன செய்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ சமூகத்தில் காத்திருக்க வைக்கிறாராம். ஏசாயா 40:31 அவர்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர்களை கர்த்தர் அழகுபடுத்துகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். எங்கோ ஒரு மூலையில் தங்களுடைய வாழ்வை இழந்து விட மாட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய பலத்தை தரும்படி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 84:7 அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்த தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த மகா பெரிய மேன்மை நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லமையுள்ள தேவனாக இந்த பூமியிலே உலாவின போது அவர் உலாவினார். பிரியமானவர்களே, பாருங்கள், அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை தேடி வருகிறார். 1 வருடம் 2 வருடம் அல்ல, 38 வருடம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து அவர் சொல்லுகிறதை பாருங்கள். 8வது வசனத்திலே, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அன்பானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர்! 38 வருட வியாதியஸ்தனை இப்பொழுது ஆண்டவர் ஒரே நிமிஷத்தில் அந்த மனுஷனிடத்திலே சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டால், யோவான் 5:7 அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, ஏனென்றால் எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு தம்முடைய இரக்கத்தை தர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பலத்தின் மேல் பலம் அடைய செய்கிற ஆண்டவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடனை சந்திக்கிறார். பிறந்தது முதல் குருடன். அந்த மனிதனுக்கு ஆண்டவர் புதிதாக கண்களை கொடுக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 6-7 வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் அங்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறதை படிக்கிறோம். அவருக்கு கீழ்ப்படிந்து அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். பிரியமானவர்களே, ஒரு பிறவி குருடனை குணமாக்க முடியுமா? ஆண்டவர் குணமாக்குகிறதை படிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் ஆண்டவர் அதே போல தம்முடைய பலனை தருகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3வது அதிகாரத்தை நாம் படிக்கும் போது ஒரு சப்பானியை பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அந்த பேதுருவினிடத்திலே பிச்சை கேட்கும் போது சொல்லுகிறார், என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன் என்று நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்னால் அவன் குதிக்கிறான். எழுந்து அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு
எல்லாரும் ஆச்சரியத்தோடு ஓடி வருகிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்பொழுது நம் நடுவில் வந்திருக்கிறார். அவருடைய ஆவியினால் நம்மை நிரப்பும்படி, புது பலனை தரும்படி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த புதிய பலனை ஆண்டவரே, மகா பலத்தை தருவீராக. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பிக்க பண்ணும், உலகம் திரும்பி பார்க்கிற அந்த மேன்மையை கட்டளையிடுவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். மகிமை மகிமை